பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களோட 118வது பிறந்தநாள் மற்றும் குருபூஜையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் அவரோட சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செஞ்சாங்க. அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா சாலை மற்றும் நந்தனம் சந்திப்பில் இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட திருவுருவ சிலைக்கு நேற்று காலை 9:30 மணியளவில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளோட பிரதிநிதிகள் என அனைவரும் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செய்தார்கள் என தமிழக அரசு சார்பில் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில பன்னீர்செல்வம், அமமுக தலைவர் டிடிவி தினகரன், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோர் ஒன்றாக வந்து தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். இந்த ஒரு விஷயம்தான் நேற்றைக்கு அரசியல்ல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது. இவர்கள் ஒன்றாக வந்ததற்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலைதான் காரணம் என்று இணையங்கள்ல செய்தியும் வெளியானது. இவர்கள் ஒன்றாக வந்ததற்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலைதான் காரணம் என்று இணையங்கள்ல செய்தி வெளியானது. ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய நினைவிடத்துல கோவில்ல பல அரசியல் சம்பவங்களை நாம பார்த்தோம். யார் வந்தார்கள், யார் போனார்கள், யார் என்ன பேசினாங்க, அதற்கெல்லாம் பதிலடி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆனால் என்னை பொறுத்தவரை நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன். காரணம், அமித்ஷா அவர்கள், திரு மோடி அவர்கள் ஒரு தூய அரசியலை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். இல்லாட்டி வேலையை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, கட்சியில தொண்டனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. அந்த காலத்துக்குள்ள நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலை கொடுப்பதற்கான ஒரு கூட்டணி அமையும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு ஒரு தொண்டனாக என் வேலையை நான் செய்யறேன். இன்னைக்கு யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, யார் எப்படி இருக்கணும் என்கின்ற கருத்தை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. நான் ஒரு சாதாரண தொண்டனா இருக்கேன். பிடிச்சிருந்தா இருக்க போறேன், பிடிக்கலனா கிளம்ப போறேன், அவ்வளவுதாங்க. என் வேலையை பார்த்துட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்க போறேன். அதனால் நேரம் வரும்பொழுது கட்டாயமாக நிச்சயமாக நான் பேசுகிறேன். எல்லாருமே இங்க வந்து பப்ளிக்குக்காக வேலை பார்க்கிறோம். பிடித்தவரை பப்ளிக்குக்காக வேலை பார்க்க போறோம். அரசியல் கட்சியிலிருந்து இல்ல நம்ம வேற வேலை செய்யணும் அப்படின்னா அதை சமூக ஆர்வலராக, சமூக இயக்கமாக மாற்றி அதே வேலையை பப்ளிக் செய்ய போறோம். அதான் அம்மா அவங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லிட்டேன். சுத்தி வளைச்சு இந்த கூட்டணி எப்படி அப்படின்னு சொல்லீங்கன்னா, நான் எப்பவுமே நேரா பேசுறாள், எப்பவுமே பின்னாடி இருந்து நான் பேச மாட்டேன். இன்னும் நான் காத்திருப்பதற்கு தயார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக பொறுத்திருப்போம், பார்ப்போம். என்ன நடக்கும் என்று அடுத்த சில மாதங்கள் கவனிப்போம். தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒற்றை கருத்துல நிறைய பேர் ரிஸ்க் எடுத்திருக்கோம். நான் இல்ல, எத்தனையோ பேர். நான் ட்ரெடிஷனல் பொலிட்டீஷியன் கிடையாது, மாத்தி மாத்தி பேசுறதுக்கு. மக்கள் அதை எங்கிட்ட எதிர்பார்த்தாங்கன்னா ஐ எம் சாரி. நான் 20 வயசுலேயே கரவேட்டி கட்டிட்டேன், 25 வயசுலேயே பூத் தலைவர் ஆயிட்டேன், 30 வயசுலேயே தலைவர் ஆயிட்டேன், 60 வயசு வரைக்கும் இருப்பேன். அந்த மாதிரி அரசியல் இல்லை. நான் 35 வயசுல வந்தேங்க, வேற இடத்துல இருந்து வந்த அரசியலுக்கு. ஆனால் எனக்கு மாத்தி பேசியெல்லாம் தெரியாது, சபநாகரிகம் எல்லாம் தெரியாது, இடத்துக்கு தகுந்த மாதிரிலாம் பேச தெரியாது. இப்போதைக்கு என் வேலையை பார்க்கறேன். பத்திரிகை நண்பர்களை பார்க்கும்போது என் கருத்தை சொல்றேன். இன்னும் பொறுத்திருங்கள், சரியான நேரத்தில் நான் பேசுறேன். பதவி எதுக்கு நான் போடணும்? பதவியெல்லாம் வெங்காயம் மாதிரி நான் தான் சொல்லிட்டேன். அதை உரிச்சிங்கன்னா ஒண்ணுமே இருக்காதுண்ணே. என்ன பதவி போடுவாங்க அண்ணா? ஒரு நிமிஷம், என்ன பதவி போடுவாங்க? என்ன அண்ணா? எனக்கு தமிழ்நாட்டில் சுத்தமான அரசியல், நேர்மையான அரசியல். இதுக்கு என்ன பதவி வேணும்? மகாத்மா காந்தி என பல பதவியில் இருந்தார். 1921 ஒரே வருஷம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா ஒரே வருஷம் இருந்தார். பதவி இருந்தா தான் வேலை செய்ய முடியுமானே? பதவிங்கிறத நான் வண்டியில கொடி மாட்டிக்கிட்டு கரவேட்டி கட்டிக்கிட்டு பதவி கொடுத்துட்டான் லெட்டர் பேட் போடுறக்கா? அந்த மாதிரி ஆட்கள் நான் கிடையாது. நான் பதவியில் இருந்த பொழுதே சொன்னது பதவிங்கிறது வெங்காயம் மாதிரி தான். இன்னைக்கு அதான் சொல்ல போறேன். என்னை பொறுத்தவரை சுத்தமான நேர்மையான, ஏன்னா உங்களுக்கு காலம் போயிட்டு இருக்கு, எனக்கு காலம் போயிட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம் போனச்சா தடி வச்சுதான் நீங்கள் நான் நடக்கணும். வயது இருக்கும் பொழுது, நரம்பு சரியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் பேச முடியும். 60 வயசு இந்த மாதிரிலாம் நான் பேசிட்டு இருக்க முடியாது. கே நேரு ஊழல் பண்ணாரு, இவங்க ஊழல் பண்ணாரு, இல்ல லாரி வச்சு ஏத்திடுவானுங்க. அதனால இப்போதைக்கு அதை பேசுறேன். மாற்றம் நடக்கும் என்று நம்புகின்றேன். அதற்காக காத்திருப்பதற்கு தயாராகவும் இருக்கின்றேன். என்ன நடக்கும் பார்ப்போம். ஆனா ஏற்கனவே நான் சொன்னேங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன், நான் எங்கே இருந்து அரசியல் வரேன்னு பாருங்க. முதல் தலைமுறை, என்னுடைய குடும்பம் விவசாயி, எந்த பேக்கப்பும் இல்லை. ஒரு தனி கட்சியெல்லாம் தொடங்கி நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அதனால் எனக்கு என்னுடைய உயரம் தெரியும். எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இம்மி அளவு கூட குறையாது, குறையவில்லை. எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியாக, விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன். சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுறேன். மனசாட்சி ஒன்னு சொல்லுது, வாய் ஒன்னு சொல்றேன். காரணம், தலைவர்கள் சொல்றாங்க. தலைவர்களுக்காக, சபை மரியாதைக்காக, சபை நாகரிகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டி இருக்கு. இருந்தும் சில விஷயத்தை பொறுத்துக் கொள்ள முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லது நடக்கும். அண்ணே, சரியான நேரத்தில் பேசுறேன்னே. ஏன்னா நீங்க நான் சொல்லிட்டேனாவே நீங்க கம்னு இருந்துக்குவீங்க. இல்லாட்டி நான் தான் 3 பேர்த்த சேர்த்துனா அது ஒரு 4 பேர் எழுதுவான்.
நீங்க பசும்பொன் போலியா அவங்க 3 பேர் போனாங்களே பின்னாடி இருந்து இயக்குனீங்களான்னு எழுதுவாங்க. அதனால் என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை தான். ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசிடுவேன், ஆனா நான் பேசக்கூடாது. அதனால் எதுக்கு இந்த கருத்தை நான் தெளிவா சொல்லிட்டேன்னா, ஊகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக சொல்லிட்டேன். நானும் எதற்கும் பொறுப்பில்லை, அதாக தானாக நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க. இன்னைக்கு நான் அதிமுகவை பத்தி பேசாம இருக்கேன், ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை திட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அமித்ஷாஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிக்கிறேன். திரும்ப எனக்கு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம் போதுமே. நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்றேன். ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கேன், அதுக்காக அமைதியா இருக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஒரு லட்சுமண் ரேகா இருக்கு, எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை கடக்கக்கூடாது என்று இருக்கின்றேன். காலம் வரும்போது நான் பேசுறேன். இது குறித்து செய்தியாளர் சந்திப்புல அண்ணாமலை தெரிவிக்கையில, அதிமுகவில் சிலர் என்னை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ராமநாதபுரம் பசுமொன்னில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அமமுக தலைவர் டிடிவி தினகரன், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோர் ஒன்றாக வந்து தேவர் நினைவிடத்துல மரியாதை செலுத்தினர். இவர்கள் மூவரும் ஒருங்கிணைத்ததற்கு நான் காரணமில்லை. நான் வாய் திறந்தால் எல்லாவற்றையும் பேசிவிடுவேன். வாக்கு கொடுத்து விட்டேன். லட்சுமண ரேகையை தாண்ட மாட்டேன் என அமித்ஷாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு அண்ணாமலை கூறியிருக்காரு. மேலும் சென்னையிலிருந்து கோவை விமான நிலையம் வந்த அண்ணாமலை பேசுகையில, தமிழக அரசு உள்ளாட்சித்துறையில பல்வேறு ஊழல்கள் செய்திருப்பதாகவும், உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. மேலும் உணவுப் பொருள் வழங்கத்துறை அமைச்சர் சக்கரபாணி மீதும் ஊழல் புகார்கள் வந்திருக்கு. திமுக அரசின் இந்த ஊழல் புகார்களை மறைக்கக்கூடிய விதமாக பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் தமிழர்கள் குறித்து பேசியதாக பொய்யான தகவல்களை முதல்வர் கூறி வருகிறார். கடந்த காலங்களில் திமுக தலைவர்கள் பீகார் மக்களை கொச்சையாக பேசியிருக்கக்கூடிய வீடியோக்கள் வெளியாகின. திமுக கட்சியினர்தான் பீகார் மக்களை விமர்சனம் செய்து பேசியதாக பிரதமர் கூறினார். மேலும் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைகளை திமுக எதிர்த்து வருகிறது. இது ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான். திமுக பல இடங்கள்ல வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகளும் முறைகேடுகளும் செய்துள்ளது. அவை அனைத்தும் இந்த நடவடிக்கையின் மூலமாக சீர் செய்யப்படும். அரசியலமைப்பு சட்டத்தின்படி இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என யாரும் கூற முடியாது. யாருடைய வாக்குரிமையையும் பறிக்கப்படவில்லை. அனைவரது வாக்குரிமையும் பாதுகாக்கும் வகையில இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என தெரிவிச்சிருக்காரு.